everyone, welcome to my YouTube channel Study with Janu. இன்னைக்கு நம்ம TN 11th example 2.1 பார்க்க போறோம். So questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா two vectors A and B and அதோட magnitude வந்து 5 and 7 respectively and A க்கு B க்கு நடுவுல இருக்க angle 60 degree with each other and resultant vector உடைய magnitudeம் direction with respect to A vector, அதாவது R vectorக்கும் A vectorக்கும் நடுவுல இருக்க angle கேக்குறாங்க. So questionலயே நமக்கு கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு A vector இருக்கு, அதோட magnitude 5 unit, ஒரு B vector இருக்கு, அதோட magnitude 7 unit, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட மேக்னிடியூட் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் எப்படி போடணுங்கிறத எப்படி இலுஸ்ட்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பை ட்ரையாங்குலேஷன் அடிஷன் மெத்தட், பை ட்ரையாங்குலர் அடிஷன் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோன்னா, இப்போ இங்கே ஒரு ஏ வெக்டார் இருக்குன்னா பி வெக்டார், இங்கே இருக்கிற பி வெக்டாரை வந்து இந்த சைடு லோக்கலைஸ் பண்ணிக்கலாம். இப்படி லோக்கலைஸ் பண்ணிட்டோம் பி வெக்டாரை. இப்போ ஏக்கோ பிக்கோ இருக்கிற ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ஆல்ஃபா தான் ஏ வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இதை வந்து நீங்கள் தீட்டா 60 டிகிரின்னு எடுக்க முடியாது, ஏன்னா ஏக்கோ பிக்கோ நடுவில் இருக்கிறது தான் தீட்டா, ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆல்ஃபா. இப்போ நம்ம வந்து இந்த ஆர் வெக்டாரான ரிசல்டன்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஆர் வெக்டாருடைய மேக்னிடியூட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரிசல்டன்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ வெக்டாருடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட இடத்துல 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 square plus 2 into 5 into 7 into cos of 60 degree, which is equal to 5 square 25, so 25 plus 49 plus 2 5s are 10 and 10 into 7 is 70 cos 60 யோட வேல்யூ தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, 1/2, இது வந்து 35. so 25 plus 35 is 60 and 60 plus 49 is 109. மேக்னிடியூட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் பார்க்க போகிறோம். அவங்க டைரக்ஷன் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ரிசல்டன்ட் வெக்டார் அண்ட் ஏ வெக்டாருக்கு நடுவில் இருக்க டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்குமே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா படித்தோம், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேங்க. இங்கே டைரக்ஷனை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் பார்த்தோம், இப்போ டைரக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம படித்த ஃபார்முலா என்னென்னா, tan alpha is equal to b sin theta by a plus b cos theta. ஸோ இப்போ நம்ம பியோட வேல்யூ வந்து 7 தெரியும். 7 இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ என்னது 60 டிகிரி டிவைடட் பை ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் 7 இன்ட்டு காஸ் ஆஃப் 60 டிகிரி. ஸோ 7 இன்ட்டு சைன் 60 டிகிரியோட வேல்யூ சொல்லுங்கள். சைன் 60யோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, √3/2 டிவைடட் பை 5 ப்ளஸ் 7 cos 60யோட வேல்யூ 1/2. இப்போ இந்த √3/2 வந்து 2 வந்து கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா 7 இன்ட்டு √3 டிவைடட் பை 2 இன்ட்டு 5 ப்ளஸ் 7/2ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 7√3 டிவைடட் பை 2 உள்ளே கொடுங்க ரெண்டுத்துக்குமே. ஸோ 10 ப்ளஸ் 14/2ன்னு இருக்கும். 2 and 14 வந்து கேன்சல் ஆகி 7 ஆயிருமா. அப்போ 7√3 டிவைடட் பை 17ன்னு வரும். இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா √3க்கு 1.732 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 0.713 வரும். இதை வந்து நம்ம அப்படியே கால்குலேட் பண்ண முடியாது. tan alpha is equal to வரும். தென் alpha is equal to
tan இன்வர்ஸ் ஆஃப் 0.713 வரும். இதை நம்ம வந்து அந்த டேபிள் லாக் புக் கொடுத்தா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணால் ஆல்ஃபா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 35 டிகிரின்னு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சம்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. அப்படி கேட்டாலுமே உங்களுக்கு லாக் புக் கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஆல்ஃபாவோடது அப்ராக்சிமேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் மேக்னிடியூடும் டேரெக்ஷனும் கேட்டிருந்தாங்க. மேக்னிடியூட் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தோம். அது பார்த்ததுக்கப்புறமா நம்மளை வந்து டேரெக்ஷனும் பார்த்துட்டோம். ஸோ இதோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.